முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபொழுது பேருந்து வசதி கிடைக்காத குக்கிராமங்களுக்கு பேருந்து வசதி ஏற்படுத்துவதற்காக கொண்டு வந்த திட்டம் இந்த மினி பேருந்து திட்டம். இடையில அதிமுக ஆட்சி காலத்தில் அவர்களுக்கான உதவிகளை செய்யாமல் அவருடைய பிரச்சனைகளை சரி செய்யாத காரணத்தினால் அந்த திட்டமே முடங்கி போயிருந்தது. மீண்டும் நம்முடைய மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு இந்த திட்டத்தை மறுசீரமைக்க வேண்டும். ஏற்கனவே பேருந்தை இயக்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர்கள் படுகின்ற சிரமங்களை நீக்க வேண்டும். அதேபோல் புதிய பேருந்து சேவையை ஏற்படுத்தி இன்னும் சிறு கிராமங்கள், 100 மக்கள் தொகை குறைவாக இருக்கிற கிராமங்கள், சாலை அகலம் குறைவாக பேருந்துகள் செல்ல முடியாத சாலைகளில் இந்த மினி பேருந்துகளை இயக்கலாம் என்பதற்காக இந்த மினி பேருந்து விரிவாக்க திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அவர்கள் அறிவித்தபடி இந்த திட்டம் இன்றைக்கு நடைமுறைக்கு வருகிறது. தஞ்சாவூரிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த திட்டத்தை கொடியேற்ற துவக்கி இருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட புதிய இந்த மினி பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. இதன் காரணமாக 28,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்களுக்கு பேருந்து சேவை செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த வகையில் குக்கிராமங்களில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேவை அளிக்கின்ற திட்டமாக இந்த திட்டம் அமைய இருக்கிறது. இன்னைக்கு மட்டும் எத்தனை பேருந்து சேவை நம்ம தொடங்க போகிறோம்? இங்கே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 140 பேருந்துகளை தஞ்சாவூரில் கொடியேற்றி துவக்கி இருக்கிறார்கள். இதே நேரத்தில் அந்தந்த மாவட்டங்களில் அந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர்கள் அங்கே கொடியசைக்க எல்லா பேருந்துகளும் இன்றைக்கே துவங்க இருக்கிறது. ஒரு சில மாவட்டங்கள் மாத்திரம் நாளை துவங்க இருக்கிறார்கள். 38 மாவட்டங்களுக்குமே முழுமையான பேருந்து சேவை, இந்த மினி பேருந்து சேவை கொடுக்கணுங்கிறத நம்ம சொல்லலாமா? அதாவது கண்டிப்பாக அரசு பேருந்துகள் எல்லா கிராமங்களுக்கும் சென்று வர வேண்டும் என்பது மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவு. அந்த வகையிலே தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அளவிற்கு கிராமப்புற மக்களுக்கும் சேவை அளித்து வருகிறது. ஆனால் பெரிய பேருந்துகள் செல்ல முடியாத சாலைகள் இருக்கிறது. அதே போல் மிக குறைந்த மக்கள் தொகை இருக்கிற கிராமங்கள், அந்த பேருந்துக்கு குறைவான எண்ணிக்கையில் தான் வருவாங்க. அந்த இடத்துல இந்த மினி பேருந்து இயங்கினா குறைவான எண்ணிக்கையில் வந்தாலும், சாலை வசதி அகலம் குறைவாக இருந்தாலும் அந்த மக்களுக்கும் இந்த சேவை அளிக்க முடியும், பேருந்து சேவை அளிக்க முடியும் என்கின்ற வகையில் தான் இந்த திட்டம் இன்றைக்கு துவக்கி வைக்கப்படுகிறது.